இவர்கள் அனுபவம் இல்லன்னு சொல்றேன்ல. அனுபவம் இல்லாதவர்கள் முக்கியமான நேரம் வந்தா, என்ன செய்றதுன்னு தெரியாம முடங்கி போயிடுவாங்க. அந்த மாரி முடங்கி போயிட்டாங்க. அப்ப ஒருத்தர் எஸ்கேப்பு. சங்கத்த கலைங்கடான்ட்டு, ஆளு புஷி ஆனந்த காணோம். அந்த உலக மகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த நேரத்தில தானே சொல்லணும். என்னென்ன பண்ணணும்? இது இது இப்படி பண்ணணும். கோர்ட்ல அது பண்ணணும். இது இது பண்ணணும். உடனடியா பத்திரிகையாளர்கள கூட்டுங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு, ஒரு விஷயம் பேசுங்க. உங்க நிலைய விலக்கி சொல்லுங்க. என்ன பண்ணலான்னு அவங்கள்ட்டயே கேளுங்க. பாதி பேர் நமக்கு எதிரி ஆக மாட்டாங்க. அப்போ நீங்க பேசாம இருந்தவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா, அவங்க பேசும்போது கொஞ்சம் முகதாட்சணியம் பார்ப்பாங்க. அந்த மாரி பண்ணுங்க. அப்புறம் விஜய் பேட்டி குடுக்கணும். பேட்டிய வந்து இந்த மாரி குடுக்கணும். இப்படிலாம் குடுத்தா தான் இதாகும். இந்த மாரி எங்க போனீங்க? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த ஆள் முட்டு சந்து கூட்டு போவாரு, கூட்டு போவாருன்னு. கூட்டு போயிட்டாரா? அப்போ இந்த டைம்ல இவர்களுடைய அனுபவமின்மை வெளிப்பட்டுடுச்சு. இதற்கு பிறகும் இவர்கள் இதையே நீட்டிச்சுட்டு போனா, இவர்கள் ஏறி அடிப்பாங்க. அப்ப அத நீட்டிக்காம இருக்கிறதுக்கும், மக்கள் மத்தியில ஒரு கோப அலைய இவர்கள் உருவாக்குறாங்கல்ல. பாருங்க விஜய் வரல. பார்த்தீங்களா? இவ்வளோ நாளா வந்தாரா? இப்போ வரைக்கும் வரலையேன்னு. அத முறியடிக்கிறதுக்கும் ஏதாவது இவங்க ரியாக்ஷன் பண்ணா தான் இதாகும்.